காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். MMJயின் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடி ஆராதித்து ஜெபிக்க, அவருடைய வார்த்தை அவருடைய சத்தத்தை கேட்க கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜெப நிலைமையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் அன்பின் தேவனே, தயவுள்ளவரே, நல்லவரே, இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். துதியோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நேரம் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரலோகம் திறக்கட்டும் ஐயா. பரலோகத்தின் மகிமையின் ராஜாவை நாங்கள் தரிசிக்க உம்மை மாத்திரம் பிடித்து கொண்டு இந்த நாளை ஆண்டவரே ஜெயமாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்தும். துதிக்க பாட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே அன்பே ஆருயிரே என்கிற பழைய பாடல் சேர்ந்து பாடுவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உம்தாயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உம்தாயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல், பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு அது ஆழமானது, அது விவரிக்க முடியாது, அது நீள அகலம் கண்டுபிடிக்க முடியாது. அது அகன்று விரிந்து படர்ந்து நம்ம மேல் இருக்கிற பெரிய மகா பெரிய அன்பு.
அந்த அன்புள்ள தேவன் நம்மேல் தயவுள்ளவராயிருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கண்மணி போல காத்தீரையா. நேற்றைய தினத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை காண முடியாதபடி மாற்றப்பட்டிருக்கிற பொழுது எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை துதிக்கும்படியாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. மரித்தவரும் மௌனத்தில் இருக்கிறவர்கள் உம்மை துதியார்கள், நாங்களோ உம்மை துதிப்போம். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் தந்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தயவுகளை எண்ணி துதிக்கிறோம், உங்க அன்பை எண்ணி துதிக்கிறோம், உம்முடைய மகிமை பிரஸ்தாபத்தை எண்ணி துதிக்கிறோம். நீர் அற்புதமானவரா எங்கள் மத்தியில் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறீர். எங்களை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவன் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்கள் காரியங்களை எல்லாம் மேற்போட்டு கொண்டு எங்களுக்காக யாவற்றிலும் ஓ ஹல்லேலூயா நீர் முன்னின்று நடப்பித்து கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செம்மையும் நன்மையுமாய் நடத்தி தரப்போறதற்காக நன்றி அப்பா. எங்கள் மேல் இரக்கமும் கிருபையுமாய் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உம்முடைய மகிமையை எண்ணி துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய மாறாத சிநேகத்தை எண்ணி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறவரா இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவனை அருமையாய் எண்ணினவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் போக்கு வரத்தை பாதுகாக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வழிகள் எல்லாம் தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் நல்லவர். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆமென். நம்மை ஆளுகிற பரிசுத்தர், நம்முடைய அன்பின் பரிசுத்தர், அந்த அன்பின் ஆவியானவரை நாம் வருந்தி நம்மோடு அழைத்து இந்த நாளில் நம்மை ஆளும்படியாய் ஒப்பு கொடுக்கலாம். நம்மை ஆளும்படியாய் பரிசுத்தரிடது கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தருகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நீர் மகிமையின் ராஜாப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை வைக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. எங்கள் வழிகளை கர்த்தர் உம்முடையதாக்கி உம்முடைய நல்ல வழிகளில் நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஆமென். இயேசுவே, இந்த நாளையும் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய தயவினால் உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்துவீராக. இதோ எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை நமக்கு இன்றைக்கும் உண்டு. கர்த்தர் நம்மேல் தயவுள்ளவராயிருக்கிறார். அவர் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவரும், புனிதருக்கு புனிதரும்,
மாறுபாடு உடையவருக்கு மாறுபாடு உடையவருமாய் தென்படுகிற தேவன் இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினால் நம்மை தேற்றுவாராக. அவருடைய வார்த்தைகளினால் நம்மை சுத்திகரிப்பாராக. அவருடைய வார்த்தைகளினால் நம்மை இன்னும் புதிதாக்குவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போமா? ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். தாவீது யோனத்தானுடைய மகன் மோவிபேசத்தை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிற வசனம் இது. இந்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் உனக்கு தயவு செய்வேன், உன் தகப்பன் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தயவு செய்வேன், நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு தயவு செய்வேன், உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன். தாவீது சொல்லுகிற மாதிரி, நான் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொன்ன விதமாய் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி, நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தயவு செய்ய வந்திருக்கிறார், நம்மத்தில் வந்திருக்கிறார். நமக்கு அவர் தயவு செய்யும்படியாய் அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவோம், அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு தயவு செய்வார். யார் இந்த யோனத்தான்? யார் அந்த யோனத்தானின் மகன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சற்று தியானிப்போமா? ஹல்லேலூயா. 2 சாமுவேல் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த காரியம் காணப்படுகிறது. யோனத்தான், தாவீது, மேவிபோசேத் இவர்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. சவுலின் குமாரன் யோனத்தான். தாவீது கோலியாத்தை வீழ்த்தின பின்பு சவுலை அறிந்து கொண்டு சவுலோடு காணப்படுகிறான். இந்த சவுல் கோலியாத்துக்கு பயந்து தன் படையோடு கூட கூடாரத்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் இந்த தாவீதை அனுப்பினார். தாவீது சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி, கர்த்தருடைய பலத்தினால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினால் நான் உன்னை ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். 5 கூழாங்கற்களும் ஒரு கவனம் வைத்து அவன் மிக சுலபமாய் தேவ பலத்தினால் கோலியாத்தை வீழ்த்தி போட்டான். தேசம் வெற்றி கண்டது. தேசத்திற்குள் படை வரும்பொழுது, ராஜா வரும்பொழுது தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் வெற்றி விழா கொண்டாடினார்கள். வெற்றி விழாவின் போது ராஜாவையும் அவர்களோடு வருகிற அத்தனை படை வீரர்களையும் புகழ்ந்து பாடி தேசத்தின் ஸ்திரீகள் ஆர்ப்பரித்தார்கள். அவ்விதமாய் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற பொழுது அவர்கள் பாடின பாட்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி முறையாய் பாடினார்கள். அதை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பாடினார்கள். இதை கேட்டபோது சந்தோஷமாய் வெற்றி கம்பீரத்தோடு வந்த சவுல் ராஜா மனதிலே வேதனைப்பட்டார். தாவீதுக்கு 10000 கொடுத்தார்கள், ராஜாவாகி எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர் மனம் மட்டிவானார், மன விசனப்பட்டார், மனம் கசந்தார். இதன் நிமித்தம் அவருக்குள் காய்ம்பகாரம் வந்தது. இந்த காய்ம்பகாரத்தின் நிமித்தம் அவர் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு அது பயங்கர கோபமாய், அது பயங்கர எரிச்சலாய் இந்த தாவீதின் மேல் சவுல் எரிச்சல் கொண்டு காய்மகாரம் கொண்டு அவரை கொலை செய்கிற அளவுக்கு இந்த சவுல் துணிந்து விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலுக்குள் இருந்தது. எப்பொழுது சவுலுக்குள் காய்மகாரம் வந்ததோ, கோபம் வந்ததோ, எரிச்சல் வந்ததோ, அந்த ஸ்திரீகள் பாடின போது எனக்கு 1000 கொடுத்தார்கள், தாவீதுக்கோ 10000 கொடுத்தார்கள் என்று எப்போது பொறாமை வந்ததோ அப்பொழுது சாத்தான் அந்நிய ஆவி சவுலுக்குள் புகுந்தான். தேவ ஆவி அவனை விட்டு விலகினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பல நிலைமைகளில் இருக்கிறார்கள்.
நாம் அவர்களை பார்த்து சோர்ந்து போகவோ பொறாமை கொள்ளவோ கசப்படையவோ கூடாது. அப்படி இருப்போமானால் கர்த்தருடைய ஆவி நம்மோடு இருந்து செயல்பட முடியாது, நமக்கு பலன் தர முடியாது. அந்த தேவ அன்பு நமக்குள் கிரியை செய்ய முடியாது. அந்த தேவ அன்பு நமக்குள் இருந்து பிறரை சிநேகிக்க முடியாது. அது கோபம், எரிச்சல், பொறாமை, வைராக்கியங்களை கொண்டு வந்து தேவ அன்பை விட்டு நம்மை தூரம் கொண்டு போகும். தேவ தயவு நமக்கு இல்லாமல் போகும். பிரியமானவர்களே, யார் மீதாவது நமக்கு கசப்போ வெறுப்போ இருந்தால் இந்த நாளில் அவர்களோடு ஒப்புரவாவோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட பாவம் நம்மிடத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய தயையை நாம் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு தயை செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் நம்மிடத்தில் சொல்லுகிற பொழுது அந்த தயையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மிடத்தில் யாரிடத்திலாவது கசப்போ வெறுப்போ கோபமோ எரிச்சலோ சண்டையோ பிரிவினையோ இருக்குமானால் ஒரு விசை மனம் பொருந்தி, கர்த்தாவே எனக்கு தயவு செய்யும், நான் அவர்களிடத்தில் ஒப்புரவாகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் சாரி கேட்டு நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொண்டு சந்தோஷமாய் வாழ பழகிக்கொள்ளுவோம். கர்த்தர் அதற்கு கிருபை தருவார். நாம் கேட்கிற பொழுது, நாம் அடுத்தவர்களுக்கு சாரி சொல்லுவேன் நம்ம ஒப்புரவாகிற பொழுது அதற்குரிய வழிவாசலை முகாந்திரத்தை கர்த்தர் நமக்கு ஒதுக்கி தருவார். அந்த வழியை திறந்து தருவார். ஆம்பிரியமானவர்களே, நம் ஒன்றுக்கும் கலங்கி போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? இங்கே பார்க்கிற பொழுது இந்த தாவீதை எப்படியாக கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் கங்கணம் கட்டினவனாய் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய மகன் யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தான். அவனுக்கு நல்ல ஒரு சிநேகிதன். தாவீதை தன் உயிரை போல நேசித்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவ்வளவுக்கு நல்ல இன்டிமேட் ஃப்ரெண்ட். அவனோடு கூட உயிரை போல நேசிக்கிற ஒரு நண்பனாய் தாவீதோடு யோனத்தான் பழகியிருந்தான். இப்போது தகப்பனாருடைய எல்லா ஆலோசனைகளும் தகப்பனுடைய பிளான்களையும் பார்க்கிற பொழுது யோனத்தானுக்கு மிகவும் விசனமாயிற்று, மிகவும் வருத்தம் உண்டாயிற்று. அவன் தாவீதிடத்தில் காரியங்களை சொல்லுகிறான். என் தகப்பன் உனக்கு விரோதமாய் பல திட்டங்களை போடுகிறார், நீ இருந்து போய்விடு என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்கிறான். அவன் உயிரை காப்பாற்றும்படியாய் அவனுக்கு பல காரியங்களை செய்து அவனை அனுப்பிவிடுகிறான். அவனுடைய உயிரை காத்துக்கொள்ள உதவி செய்த அந்த யோனத்தானை தாவீது மறந்து போகவில்லை. நாட்கள் கடந்து போயிற்று. எத்தனையோ உபத்திரவங்கள் நடுவில் கடந்து பல பாதைகளை கடந்து தாவீது ஒரு நாளில் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவானான். அப்பொழுது அவன் தன்னுடைய ராஜாங்கத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மந்திரிகளை பார்த்து சொல்லுகிறார், யாராவது யோனத்தான் நிமித்தம் அவன் குடும்பத்தில் இன்னும் உயிரோடு இருந்தால் நான் அவர்களை பார்க்க வேண்டும், நான் அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும். ஒரு நாளில் இந்த யோனத்தான் என் உயிரை காக்க அவன் எனக்கு தயவு செய்தபடியினால் இன்றைக்கு நான் ஒரு ராஜாவாய் இருக்கிறேன். என் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும்படியாய், நான் அவர்களுக்கு தயவு உண்டாகும்படியாய் நீங்கள் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்ட பொழுது நாம் வாசித்தோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை. அதில் இருக்கிற இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு சவுலுடைய எல்லா வஸ்துக்களையும் யோனத்தானுடைய எல்லா வஸ்துக்களையும் அவனுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிப்போமானால் நமக்கு நன்கு புரியும். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானோ என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபேரிலே அமியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். 6வது வசனத்தை பாருங்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபொழுது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தை என்றான். அவன் இதோ அடியேன் என்றான்.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். எவ்வளவு பெரிய ஒரு தயை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறான் பாருங்கள். தற்செயலாய் மனப்பூர்வமாய் அன்பின் நிமித்தம் செய்த இந்த உதவி அவளுடைய சந்ததிக்கு வேறு உதவியாய் போயிற்று. இன்றைக்கும் பல இடங்களில் நாம் அநேகருக்கு உதவி செய்கிறோம், ஆனால் அதற்கான பிரதிபலன் உடனே கிடைப்பதில்லை. பல இடங்களில் நாம் செய்கிற உதவிக்கு நமக்கு கிடைக்கிற கைமாறு பலவிதமான நெருக்கங்கள் தான். நாம் உதவி செய்தவர்களே நமக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தர் கண்டிருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் அதற்கு தயை செய்வார். நமக்கே தயை செய்யலாம், நம்முடைய சந்ததிக்கும் தயை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, பிறருக்கு நன்மை செய்கிற பொழுது நாம் சோர்ந்து போய்விடவே கூடாது. அது ஒரு நாள் கர்த்தருடைய தயவாய் நமக்கு வந்து பலிக்கும், நம்முடைய சந்ததிக்கு வந்து பலிக்கும். அப்படித்தான் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் யோனத்தானுடைய வாழ்க்கையில், யோனத்தான் மரித்து போனாலும் அவனுடைய மகன், 2 கால்களும் முடமாய் போன மகன் அந்த தயவை பெறுகிறான். இந்த மகனுடைய கால்கள் முடமானதற்கு காரணம் என்னவென்றால், யுத்தத்தில் சவுல் ராஜாவும் யோனத்தானும் மரித்து போகிறார்கள். அவர்களுடைய குடும்பம் முழுவதுமே எதிர்ப்படைகள் அழித்து விடக்கூடாது என்று சொல்லி பயந்து மெபிபோசத்தினுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடி போகும் பொழுது அவன் கீழே விழுந்து கால்கள் முடமாகி போனான். அப்பொழுது அவனுக்கு 5 வயது. இந்த 5 வயது சிறிய மகனை இந்த சீபா வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இதன் நன்மையை அந்த சீபாவும் சேர்ந்து அனுபவிக்கிறதை இதற்கு கீழே இருக்கிற வசனங்களில் நாம் பார்க்க முடியும். நாம் ஒருவருக்கு நன்மை செய்து தயை செய்கிற பொழுது மாத்திரமல்ல, ஒருவருக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருக்கிற பொழுதும் அவர்களுக்கும் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். இந்த சீபா அவனுடைய தாதி அதற்குரிய சம்பளத்தை வாங்கியிருப்பார், அதற்கு அவருக்கு கிரயம் கிடைத்திருக்கும். ஆனாலும் அவன் இந்த குழந்தை மேல் வைத்த அன்பு, அவனை பராமரித்த விதம் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டார். ஆகவே இந்த சீபாவுக்கு அதனுடைய நன்மை கிடைத்தது. அந்த நிலங்களை எல்லாம் பயிர் செய்து அதை ஆண்டு கொள்வதற்கு இவருக்கு உரிமை கிடைத்தது. இவருடைய குடும்பம் அத்தனையும் போஷிக்கப்பட்டது. மெபிபோசேத் மட்டுமல்ல, சீபாவும் சேர்ந்து அத்தனை பேரும் இதை அனுபவிக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவராய் இருக்க வேண்டுமானால் நாம் பிறருக்கு தயவு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் தயவு செய்வது நல்ல ஒரு நற்கனி. ஆமேன். 9 கனிகளில் 1 தயவு. நாம் தயவு செய்கிறவர்களாய் இருப்போம். பிறருக்கு தயை பாராட்டுகிற பொழுது அதன் நன்மையை நிச்சயமாய் நாமும் நம் குடும்பத்தாரும் அனுபவிப்போம். நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு தயை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நமது வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்போதும் நாம் ஜெபிப்போமா? முதலாவதாக, இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற எல்லா சகோதர சகோதரிகள், சிறுவர்களை அவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களையும் நினைவில் கொண்டு வந்து அப்படி இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல இயேசுவே, எங்களோடு பேசினீரப்பா. நீர் தயை செய்வருக்கு தயை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகள் மேல் தயவாய் இருப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நன்மையை பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக. உடைய தயவுள்ள கரம் இப்பொழுதே அவர்கள் மேல் நீட்டப்படட்டும் அப்பா. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக. தேவ மகிமையினால் மூடுங்க ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல புதிய கிருபை, புதிய நன்மையினால் அலங்கரிங்க. உம்முடைய மகிமையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொடுத்து ஆசீர்வதியும். நீர் தயவுள்ளவராய் அவர்களை வழி நடத்தி இந்த வருஷம் முழுவதும் காத்து கொள்ளுவீராக. சுக பல ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் அலங்கரியும். ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். அப்படியே ஆண்டவரே குடும்பத்தினருக்காக செபிக்கிறோம். இன்றைக்கு யார் யார்
ஆண்டவரே, திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கைகள் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் அவர்களுடைய சிரசின் மேல வைக்கப்படட்டும், அந்த குடும்பத்தின் மேல் வைக்கப்படட்டும். குடும்பத்தின் ஆசீர்வாதம், நன்மை அப்பா பரத்திலிருந்து கடந்து வர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், உம்முடைய மகிமையான ஆட்கொள்ளுதல் காணப்படட்டும் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உனக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினரை அரவணைத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்கள், மகத்துவமான ஆசீர்வாதங்கள், உயர்வான ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து இறங்கி வர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இந்த நல்ல நாளில் அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை நினைவு கூறுகிற உங்கள் யாவருக்கும் எம்எம்ஜே வாயிலாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஜெபிப்போமா? தகப்பனே, அப்பா, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை இப்படி கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை கண்டுகொள்ளும்படியாய், நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா சுவிசேஷத்தின் வாசலை திறந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீங்க பயன்படுத்தி வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சுவிசேஷம் எங்கும் பரம்பி பற்றி பிடிக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் இதில் தங்கி தாபரிக்க ஜெபிக்கிறோம். நடத்துகிற உம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பூரண சுகத்தினாலும் அப்பா உம்முடைய பூரண சற்குண ஆசீர்வாதங்களாலும் நிரப்புங்க. குடும்பமாய் ஆசீர்வாதத்தில் நடத்துங்க ஆண்டவரே. இங்க ஊழிய செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்திங்க. உங்க மகிமை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீராக. அலங்காரமான கிரீடங்களாக குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமானவர்களாய் வைப்பீராக. அப்படியே ஆண்டவரே ஃபீட் நேஷனுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்கப்பா, சந்திங்க. ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. புதிய காரியங்கள் சம்பவிக்கட்டும். பெரிய காரியங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நேபாள் ஊழியங்களிலும் தேவனுடைய ஆளுகை காணப்படட்டும். அங்கே இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் தேவன் ஆண்டவரே அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வீராக. அப்பா வருகிற நாட்களில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், டிசம்பர் 3 நடக்க இருக்கிற அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் விதமான நன்மை ஆசீர்வாதத்தை அறுவடை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதமுள்ள பகுதிகளெல்லாம் நாளெல்லாம் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தருகிறோம். ஒவ்வொரு ஸ்பான்சர் மேலும் ஒவ்வொரு வியூவர்ஸ் மேலும் எல்லார் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் வைக்கப்பட்டு உம்முடைய தயவுள்ள கரம் வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். சகல துதி கனம் மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க